அனைவருக்கும் வணக்கம். கேரள உள்ளாட்சி தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தோம். அதற்கேற்ப தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட் ஷேர் அதை பற்றின ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மேலும் யூடிஎஃபோட வெற்றியை விஜய் அவர்களால் உறுதிப்படுத்த முடியுமா அப்கமிங் 2026 தேர்தலில், அதே மாதிரி அல்லது யூடிஎஃபோட வெற்றியை சிதைக்க முடியுமா அப்படின்றதையும் தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல கேரளாவில் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு அங்கே ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல கேரள உள்ளாட்சி தேர்தலில் கிராம பஞ்சாயத்துக்கள் 941 இருக்கு. அந்த 941 கிராம பஞ்சாயத்துக்கள்ல யூடிஎஃப் அப்படின்றது காங்கிரஸ், முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகளை உள்ளடக்கின ஒரு கூட்டணி. அங்க 505 தொகுதிகள்ல அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. எல்டிஎஃப், சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகள் உள்ளடக்கிய அந்த கூட்டணி 340 வார்டுகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. என்டிஏ 26 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. அதர்ஸ் 70 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. பிளாக் பஞ்சாயத்துகள் மொத்தம் 152. அங்க யூடிஎஃப் 79 இடங்கள்லையும், எல்டிஎஃப் 63 இடங்கள்லையும், என்டிஏ 0 அண்ட் அதர்ஸ் 10 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துகள். இங்க மொத்தம் 14 இடங்கள் இருக்கு. இதுல 7 இடங்கள்ல யூடிஎஃப்பும் 7 இடங்கள்ல எல்டிஎஃப்பும் வெற்றி பெற்றிருக்காங்க. என்டிஏ ஒரு இடத்துலயும் வெற்றி பெறல, அதர்ஸும் ஒரு இடத்துலயும் வெற்றி பெறல. அடுத்தது முனிசிபாலிட்டிஸ் மொத்தம் 87 இருக்கு. அங்க யூடிஎஃப் 54லையும் எல்டிஎஃப் 28லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. என்டிஏ 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு, அதர்ஸ் 0. கார்பரேஷன்ஸ் மொத்தம் 6 இருக்கு. அதுல யூடிஎஃப் 4லையும், எல்டிஎஃப் 1லையும், என்டிஏ 1லையும் வெற்றி பெற்றிருக்காங்க, அதர்ஸ் 0. இங்க வருகின்ற முனிசிபாலிட்டி கோழிக்கோடு ஒரு ஹங்கா மாறி இருக்கு. அதாவது மெஜாரிட்டிக்கு 38 இடங்கள் வேணும். அங்க எல்டிஎஃப் 34ம், யூடிஎஃப் 26ம், என்டிஏ 13 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை எல்டிஎஃப் வெற்றி பெற்ற இந்த வார்டு இந்த முறை இழுபறியில போய் நின்று இருக்கு. 34 இடங்கள்ல மட்டும்தான் சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா 38 இடங்கள் வேணும். ஸோ பிஜேபி இங்க ஒரு கிங் மேக்கரா மாறி இருக்கு. பட் ஐ திங்க் காங்கிரஸும் சிபிஎம்மும் ஒரு இன்டைரக்ட் கூட்டணி அமைச்சு அங்கேயும் ஒரு கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் என்டிஏவோட பர்ஃபார்மன்ஸ் பியாண்ட் த பார்ட்டி நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாக்கு சதவீதத்துக்கு வருவோம். என்னுடைய கருத்து கணிப்பு படி கேரள தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளியாகுது அப்படின்னா நான் இன்னைக்கு நைட்டு அந்த கருத்து கணிப்புகளை என்னோட ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுல பார்ட்டி வைஸ் பிரேக்கப்லாம் நான் சொல்லலை. பட் எல்டிஎஃபோட டேட்டா எனக்கு கிடைச்சிது கேரளால இருந்து. ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது எனக்கு உறுதியாக நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா ஓட் ஷேர் சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட்ல கன்வெர்ட் பண்ணும்போது எல்டிஎஃப்க்கு தான் நிறைய ஓட் ஷேர் வந்தது. ஸோ அதனால நிச்சயமா அவங்க தான் அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் நான் நம்பினேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்பர்ஸும் வரும்னு நினைச்சேன். இருந்தாலும் 10 வருஷமா அங்க எல்டிஎஃப் ஆட்சியில இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் ஒரு முறை ஒரு கட்சி வெற்றி பெற்றா அடுத்த முறை அந்த கட்சியை மாத்திட்டு இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைப்பாங்க. எல்டிஎஃப், யூடிஎஃப் அப்படின்னா அந்த வலிமையான அந்த 2 கூட்டணிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால இங்க லோக்சபா பார்த்தப்ப கூட காங்கிரஸ் வெற்றி பெற்று இருந்தது. ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிச்சயமா சிபிஎம்முக்கு கேடர் பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அதனால நிச்சயமா அவங்க ஒரு பெரிய ஃபைட்டை கொடுத்து முன்னாடி வருவாங்க. அதனால அதிக வார்டுகள்ல அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் நான் தெரிவிச்சிருந்தேன். அண்ட் ஓட் ஷேர் அடிப்படையில நான் சிபிஎம்முக்கு 40 முதல் 45% இதுக்குள்ள அவங்க ஓட் ஷேர் இருக்கும் அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கேரள தேர்தல் ஆணையம் அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தின அந்த அமைப்பு ஓட் ஷேரை ரிலீஸ் பண்ணிருக்கு. அதுல எல்டிஎஃப் 41.55% வாக்குகளை பெற்றிருக்கு. யூடிஎஃப் 37.14% வாக்குகளை பெற்றிருக்கு. என்டிஏ 14.52% வாக்குகளை பெற்றிருக்கு. ஸோ ஒரு 95% நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஓட் ஷேர் ஆனது வந்திருக்கு. 40 to 45 நான் கொடுத்திருந்தேன். 41 எடுத்து த்ரெஷோல்டை தாண்டி தான் நிக்குது எல்டிஎஃப். நம்ம இதை நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்டிஎஃப் 7% உயர்த்திருக்கு. டேட்டா பாயிண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 7.95% வாக்குகள் நாடாளுமன்றத்தோட கம்பேர் பண்ணும்போது எல்டிஎஃப்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூடிஎஃப்க்கு 8.26% குறைஞ்சிருக்கு. என்டிஏவுக்கு 4.8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது எந்த மீடியாவும் பேச மாட்டாங்க. ஒரு மீடியா ஹைப்ல நம்ம பார்த்தோம்னா பிஜேபி பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க.
நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டேலியை. திருவனந்தபுரம் மாதிரியான ஒரு இடத்த கைப்பற்றுறதுலாம் பெரிய விஷயம், ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்டிஎஃப் வந்து எல்லாருமே எல்டிஎஃப் வந்து ஃபைட்லே இல்லை, முடிஞ்சு போச்சு, அடுத்து வெஸ்ட் பெங்கால் மாதிரி கேரளாலையும் கம்யூனிஸ்டுகள் காலி அப்படின்னு பேசுறாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். டேட்டா பாயிண்ட் படி பியாண்ட் த பார்ட்டி நான் நியூட்ரலா உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். 41% கிட்டத்தட்ட 42 எடுக்குது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டியும் இடது முன்னணி இத்தனை சதவீத வாக்குகளை பெறுது அப்படின்னா அது நீங்க நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டுல 10 வருஷம் ஆட்சியில இருந்த அதிமுக அடுத்த டேர்ம் போகும்போது எடுத்த வாக்கு 37%. ஆனா இங்க எல்டிஎஃப் 10 வருஷம் ஆட்சியை தாண்டியுமே இவ்வளவு சதவீத வாக்குகளை எடுக்குது. பார்லிமெண்ட்ல இழந்த வாக்கு சதவீதம் இங்க லோக்கல் பாடியில திரும்பி வருது. ஸோ அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா யூடிஎஃப் இழக்கிற 8% இங்க எல்டிஎஃப்க்கு தான் கெயினா 7% திரும்பி வருது. அப்ப நம்ம கருத்து கணிப்பு சொன்ன மாதிரி அது சரியா தான் வந்திருக்கு. இங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா சீட் கன்வர்ஷன். மலப்புரம், கொச்சி இந்த மாதிரியான இடங்கள்லாம் யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்குமான வித்தியாசம் 0.2 0.1 அந்த மாதிரியான வாக்கு சதவீதம் தான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஓவரால் டேலி பார்த்தோன்னா கிராமப்புறத்தை ஒட்டி வருகின்ற பகுதிகள்லாம் எல்டிஎஃப் கம்ப்ளீட் ஸ்வீப். ஆனா நகர்ப்புறங்கள்ல வரும்போது அது யூடிஎஃப்க்கு பெனிஃபிட்டா போயிருச்சு. மலப்புரம் மாதிரியான இடங்கள்ல முஸ்லீம் லீக் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 3வது இடத்துல முஸ்லீம் லீக் தான் இருக்கு வார்டு எண்ணிக்கையா நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து முஸ்லீம் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது காங்கிரஸ்க்கு பெரிய அளவுக்கு பலம் சேர்த்திருக்கு. வித்தவுட் முஸ்லீம் லீக் காங்கிரஸால சிபிஎம் கூட ஃபைட் பண்ணவே முடியாது. அது கேரளாவை சேர்ந்த யாராவது இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா அதை ஒத்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. ஆனா இங்க சிபிஎம் தன்னோட சொந்த காலில் ஃபைட் பண்ணி இந்த 40% மேல வாக்கு எடுத்திருக்கு. சிபிஐ பெரிய ஃபேக்டரே இல்லை அங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியானால பெரிய ஃபைட்டே அங்க கொடுக்க முடியல. அவங்க வந்து பிஜேபியோட ஒரு மோசமான நிலைமைக்கு போன கட்சியா தான் அங்க தெரியுறாங்க. ஸோ நம்ம ஓட் ஷேர் அடிப்படையில் பார்க்கும்போது வந்த ரிசல்ட் ஏன் சீட் கன்வர்ஷன் ஆகலைன்னா இந்த ரீசன் தான். நிறைய இடங்கள்ல வந்து வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி இருந்தாலும் இத்தனை வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்னும் அந்த இடத்துல பிரதான சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 40% மேல வாக்கு எடுத்து நிக்குது. ஸோ சீட் கன்வர்ஷன் வந்து நடக்காம போயிடுச்சு. ஓட் ஷேர் தான் வந்து எப்பயுமே முக்கியம். ஒரு கருத்து கணிப்பாளர் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஓட் ஷேர் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு வே ஆஃப் ப்ரெடிக்ஷனா இருக்கும். பட் சீட் கன்வர்ஷன் அப்படின்றது டவுட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இங்க ஏன் அது இப்படி மாறி போச்சு அப்படின்னா என்டிஏ வந்து பல தொகுதிகளில் ஸ்பாய்லர் ரோலை பிளே பண்ணிடுச்சு. மலப்புரம் மாதிரியான இடங்கள்ல வந்து இடது முன்னணியினோட வாக்கே வந்து என்டிஏவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா என்டிஏவினுடைய கோர் ஓட்டர்ஸ் வந்து ஹிந்துக்கள் தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும். சிபிஐக்கும் சிபிஎம்முக்குமான அந்த கோர் ஓட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மலப்புரம் மாதிரியான இடங்கள்ல ஹிந்து ஓட்டர்ஸ் தான். ஏன்னா முஸ்லீம் லீக் காங்கிரஸ் அலையன்ஸ்ல நிற்கும் போது அந்த ஓட்டு சிபிஐ சிபிஎம்முக்கு வரப்போறது இல்லை. அதனால அந்த ஹிந்து கன்சால்டேஷன் நடந்து அது பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆனதுனால சிபிஐ சிபிஎம்முக்கு பெரிய ஹோப்பே அங்க இல்லாம போயிடுச்சு. இது மாதிரியான இடங்கள்ல மோசமா தோத்து கொச்சி, குன்னூர் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு மூணார் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பெரிய அளவுக்கு லீட் எடுத்திருக்கு எல்டிஎஃப். ஆனா அது ஓவரால் டேலியா நம்ம வரும்போது சீட்டு கம்மியா இருக்கு, பட் ஓட் ஷேர் அதிகமா இருக்கு. பல எலெக்ஷன்ஸ் நம்ம சொல்ல முடியும். நார்த் இந்தியால நடந்த எலெக்ஷன்ஸ்ல ஓட் ஷேர் வந்து கம்மியா இருக்கும், ஆனா சீட்டு அதிகமா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஈவன் ஜார்க்கண்ட் மாதிரியான ஸ்டேட்டை கூட சொல்லலாம். அதெல்லாம் நீங்க இப்ப இந்த இதுல பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. ஓட் ஷேர் கம்மியா இருக்கும், ஆனா சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா கன்வெர்ட் ஆயிருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக சீட் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும், சில இடங்கள்ல மோசமான தோல்வியை தழுவி இருப்பாங்க. ஸோ சிபிஎம்முக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு சீட்ஸ் கன்வெர்ட் ஆகல, பட் ஓட் ஷேர் வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு. அண்ட் உறுதியா அசம்பிளியில சிபிஎம் மறுபடியும் 3.0 வின் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டியும் எடுத்த பர்சன்டேஜ் 37 தான் யூடிஎஃப். அதனால நிச்சயமா இவங்க ஆட்சிக்கு உறுதியா வருவாங்க அப்படின்றத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிபிஎம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கேரளாவில் லெஃப்ட் ஃப்ரண்ட். அதெல்லாம் கிடையாது. இன்னும் களத்துல சிபிஎம் தான் இருக்கு. 40% வாக்கு என்பது சாதாரண ஓட்டு கிடையாது. ஆஃப்டர் 10 years ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி திருவனந்தபுரம் மாநகராட்சியை வந்து பிஜேபி கைப்பற்றி இருக்கு. நிச்சயமா நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மிகப்பெரிய சாதனை. 2 பெரிய ஜாம்பவான்கள் எல்டிஎஃப் யூடிஎஃப் இவங்க 2 பேரையும் மீறி அந்த இடத்துல வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாதுதான். ஆக்சுவலா கடந்த உள்ளாட்சி தேர்தலே பிஜேபி இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில 33 வார்டுகள்ல வெற்றி பெற்று பிரின்சிபல் ஆப்போசிஷனா வந்து உட்கார்ந்து இருந்தது.
இந்த முறை அந்த டேலி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்டிஎஃப் சேர்ந்த மேயர் ஆர்யா வந்து மிக மோசமான முறையில் அங்க நடந்துக்கிட்டாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சிபிஎம் வந்து இந்த தடவை அவங்களுக்கு கேண்டிடேட் சீட்டே கொடுக்கல. பட் இருந்தாலுமே சிபிஎம் தோற்கும் அப்படின்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருந்தது திருவனந்தபுரத்துல. ஆனா அங்க சசி தரூர் வந்து லோக்சபால வின் பண்ணியிருந்தாரு. லோக்கல் பாடியில சிபிஎம்முக்கு ஒரு ஹோல்டு இருக்கு, பிஜேபிக்கும் ஹோல்டு இருக்கு. அதனால யார் வெற்றி பெறுவா அப்படின்றத கணிக்க முடியல அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பிஜேபினால பெரிய இம்பாக்டை இங்க ஏற்படுத்த முடியாது கேரளால அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உறுதியாகி இருக்கு. அவங்க பெரிய அளவுக்கு எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தல. எக்ஸப்ட் திருவனந்தபுரத்துல மட்டும் ஏற்கனவே எடுத்த 30 சீட்டு கூட இந்த தடவை கூடுதலா ஒரு 20க்கு மேல எடுத்து வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா கூட ஹங்கா தான் இருக்கு. அங்கேயும் 51 இடங்கள் வேணும். இவங்க 101 வார்டுல 50 இடங்கள்ல என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு. எல்டிஎஃப் 29, யூடிஎஃப் 19, அதர்ஸ் 2. இத்தனை வருட ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டியுமே எல்டிஎஃப் 29, கிட்டத்தட்ட 30 கிட்ட அவங்க வந்திருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்டிஎஃப்க்கு தான் அதிகமா இருக்கு. 37.65% வாக்குகளை வந்து அந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில பெற்றிருக்கு. என்டிஏ 37.69% வாக்குகள், மைனர் டிஃபரன்ஸ் தான். யூடிஎஃப் 20.14% வாக்குகள், அதர்ஸ் 4.5% வாக்குகள். என்டிஏவுக்கு 15 சீட்டுகள் வந்து கூடுதலா கிடைச்சிருக்கு. எல்டிஎஃப் 22 தொகுதிகளை இழந்திருக்கு, அந்த வார்டுகளை இழந்திருக்கு. அதுல 15 வந்து என்டிஏக்கு கெயின் ஆகியிருக்கு, மீதி இருக்கிறது யூடிஎஃப்க்கு கெயின் ஆகியிருக்கு. அதர்ஸ் வந்து 3 வார்டுகளை இழந்திருக்காங்க, அதுவும் அங்க போயிருக்கு. இந்த 101 வார்டுகள்ல ஒரு வார்டோட ரிசல்ட்டை வந்து அறிவிக்கல. ஏன்னா அந்த கேண்டிடேட் வந்து பிஃபோர் போலிங்ல இறந்துட்டாரு. அது மறுபடியும் ஏதாவது ரீபோலிங் நடத்தி ரிசல்ட் அறிவிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்டிஎஃப் ஸ்டில் இன் த ஃபீல்டு. நீங்க வந்து எல்டிஎஃப் போயிடுச்சு, எல்டிஎஃப்க்கு பிக் செட்பேக் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இன்னமும் மலப்புரத்தினுடைய கிராமப்புற ஏரியாக்கள்லையும், திருவனந்தபுரத்தை விட்டுருங்க, கோழிக்கோடு, கோட்டயம், இந்த மாதிரியான இடம், எர்ணாகுளம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ஸ்வீப் பண்ணிருக்கு எல்டிஎஃப். அது வந்து ஓவராலா நம்ம பார்க்கும்போது சீட் கன்வர்ஷன்ல கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சிபிஎம் அன்சீட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலா கேடர் பேஸ்டு பார்ட்டி. நிறைய இடங்கள்ல வந்து இப்போ வன்முறை நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் கேடர்ஸ் பொதுவாகவே அக்ரெசிவா தான் இருப்பாங்க. ஸோ இந்த தோல்வி என்பது அவங்களோட கோட்டை என்று கருதப்படுகின்ற எர்ணாகுளம் இது மாதிரியான இடங்கள்ல கூட அவங்க தோல்வியை தழுவிருக்காங்க. அதனால ஐயுஎம்எல் கூட அவங்க ஃபைட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். எதுவுமே நம்மளுக்கு இங்க நிரந்தரம் கிடையாது. மக்களால் ஜனநாயகத்தின் வழிதான் நிற்கணும். ஸோ அந்த மாதிரியான வன்முறைகளை வந்து அவங்க தவிர்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இந்த வீடியோ மூலமா இருக்கு. நகர்ப்புறங்களை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா எல்டிஎஃப்க்கு பெனிஃபிட் ஆன ஓட்ஸ் எல்லாமே ஹிந்து கன்சாலிடேஷன் மூலமா வந்த ஓட்ஸ் தான். அதை வந்து டெலிபரேட்டாவே பார்க்க முடிஞ்சது. சவுத்துல மட்டும்தான், அதாவது கேரளாவினுடைய தென்பகுதியில மட்டும்தான் அது பிஜேபி சைடு போயிருக்கே தவிர வடக்கு மத்திய பகுதிகள் எல்லாம் வந்து எல்டிஎஃப்க்கு தான் அது பேக்கப்பா நின்றுருக்கு. ஸோ நிச்சயமா எல்டிஎஃபினுடைய கம்பேக் என்பது 2026 வந்து பெரிய அளவுல இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2019 எல்டிஎஃப் வெற்றி பெற்ற இடம் வந்து ஒரு இடம் தான். கேரளால வந்து ராகுல் காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிச்சு. எல்டிஎஃப் குறைவான இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. ஆனா அடுத்த அசம்பிளிக்கு வரும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க எல்டிஎஃப் தோற்கும், யூடிஎஃப் தான் வரும், யூடிஎஃப் பிக் வின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் சொன்னேன் அந்த டைம்ல யூடிஎஃப் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேற, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால நிச்சயமா எல்டிஎஃப் கேடர் பேஸ்டு பார்ட்டி லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் கிராமப்புறங்கள்ல அவங்க ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதனால அசம்பிளியில அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி வந்தாங்க. ஓட் ஷேரும் நான் சொன்ன மாதிரியே எடுத்தாங்க. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் நம்ம ஓட் ஷேரை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். அண்ட் கேரளாவில் நிச்சயமா காங்கிரஸ் வின் பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்களோட அலையன்ஸ் தேவை. ஏன்னா அவர் இல்லாம அவங்களால வெற்றி பெற முடியாது. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை நம்பிக்கிட்டு அசம்பிளிக்கு போய் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் தோல்வி அடைய தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் வேற. உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க வந்து பெரிய அளவுக்கு கன்சாலிடேஷன், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பிளே ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க மையப்படுத்தி யோசிக்கணும். விஜய் அவர்களால குறைஞ்சபட்சம் ஒரு 10% வாக்குகளையாவது நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எடுக்க முடியும். ஸோ அந்த வாக்குகள் யூடிஎஃப்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா யூடிஎஃப் வெற்றி பெற முடியும். அதர்வைஸ் எல்டிஎஃப் கிராமப்புறங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, நகர்ப்புறங்கள்லயும் ஓரளவுக்கு அவங்க வேலையை பண்ணி மேனேஜ் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹங் அசம்பிளியாவது கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேரளாவில் இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் இந்தியாவிலே இருக்கிற கடைசி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்லாம் இப்பவே டேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க.
அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, கடந்த முறை இப்படிதான் டாக் போட்டீங்க, கடைசியில என்ன ஆச்சு, அசம்பிளில நீங்க எடுத்த சீட்டை விட கம்மியா குறைஞ்சு போனீங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்களுக்கு கேரளால மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு, அது காங்கிரஸுக்கும் தெரியும், நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப என்னன்னா, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்துல அங்க நிறைய கோஷ்டி இருக்கும். காங்கிரஸ்னாலே பெருசா கோஷ்டி பூசல் இருக்கிற கட்சி தான். ஸோ அவங்க எல்லாருமே நான் தான் சிஎம்மா வரணும், நான் தான் சிஎம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போட்டுட்டு போன டைம் பண்ண மாதிரி இந்த டைமும் தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கட்சி அவங்களே தோற்கடிச்சிருவாங்க. கடந்த முறை சிபிஎம் வந்து கல்ட் பேஸ்டு பார்ட்டியா விஜயனை முன்னிறுத்தி வெற்றி பெற்றாங்க. இந்த முறையும் அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அவர் இது டிஃபீட் இல்லை, எச்சரிக்கை, நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இதை டாக்டிக்கலா வந்து ஃபேஸ் பண்றாரு. ஸோ நிச்சயமா சிபிஎம் வில் ஃபைட் அண்ட் அது வந்து நிச்சயமா வந்து தவழ்ந்து போற கட்சி கிடையாது. அசம்பிளில மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை வந்து யூடிஎஃப்க்கு கொடுக்கும். ஸ்டில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சுட்டு நம்மளால எல்டிஎஃப் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து இந்த பார்ட்டி பயஸ்டா சொல்லலை, டேட்டா படி தான் சொல்றேன். கடந்த வருடங்களில் நடந்த எலெக்ஷன்ஸ்லயும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு முறை காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு, அசம்பிளிக்கு வரும்போது வாஷ் அவுட் ஆன வரலாறும் இருக்கு. அதனாலதான் இதை சொல்றேன். அண்ட் கேரளால நிச்சயமா வந்து விஜய் அவர்களினுடைய உதவியானது யூடிஎஃப்க்கு தேவை. ஒருவேளை அவங்க தனியா போய் நின்று காலி ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ப யோசிச்சு பார்ப்பாங்க அந்த அலைன்ஸ் வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேரளால மலப்புரம் மாதிரியான இடங்கள்ல பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன்னா அது முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா. அங்கெல்லாம் எல்டிஎஃப் கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்ஸ் வராம பிஜேபி கேண்டிடேட்டுக்கு போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த கவுண்டர் போலரைசேஷன் தான். எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறது, தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருக்கும், அங்க கேரளால அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கு. ஸோ கொச்சி மாதிரியான இடங்கள்லாம் வந்து யூடிஎஃப் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பை பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் தான், மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அந்த லீடர்ஷிப் இன்னமும் வீக்காக தான் இருக்கு கேரளால. பட் ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி யூடிஎஃப் தான் 2வது இடத்துல இருக்குன்னு போது மக்கள் ப்ரெஃபர் பண்ணி அந்த பக்கம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தான் என்னுடைய அனாலிசிஸ் படி நான் பார்க்குறேன். கொச்சியில வந்து காங்கிரஸ் தான் போன முறை வந்து ஆப்போசிஷனா இருந்தது வார்டு கார்பரேஷன்ல. இந்த முறை என்ன ஆச்சுன்னா, அந்த காங்கிரசினுடைய யூடிஎஃப் ஆப்போசிஷன் லீடர் இருக்கிற அந்த வார்டுல பிஜேபி வின் பண்ணிருக்கு, அவரை தோக்கடிச்சுட்டு. இது மாதிரி பல இடங்களை சொல்லலாம். கேரள சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவர் வசிக்கிற அந்த சொந்த வார்டுல, அவரோட வார்டுலயே பிஜேபி கேண்டிடேட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் வந்து கேரளா எலெக்ஷன்ஸ்ல இந்த முறை நடந்திருக்கு. நிச்சயமா இந்த ஓட்டிங் பேட்டர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா 41% எடுத்துமே ஒரு கட்சி சீட் கன்வர்ஷன் நடக்கலன்னும் போது எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இது இருக்குன்றத பார்க்க முடியுது. இதுவும் ஒரு அனுபவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஸோ உறுதியாக இந்த கேரள தேர்தல் முடிவுகளை வந்து 95% சரியா கணிச்சிருக்கேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் 144 தொகுதிகள் கொடுத்துருக்கேன், 41% வாக்குகள் கொடுத்துருக்கேன். 41% வாக்குகளை உறுதியா எடுக்கும். சீட் கன்வர்ஷனும் நடக்கும். ஏன்னா அங்க மும்முனை போட்டியில அது கொலாப்ஸ் ஆகி போச்சு. பட் இங்க மும்முனை போட்டியில வந்து தாவேக்கா தான் வந்து பிரதான கட்சியா வருது. மும்முனைன்னு சொல்றதை விட இருமுனை போட்டி தான். பெரும்பாலும் நார்த் தமிழ்நாட்டிலையும் சவுத்லயும் தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் இருக்கு. கொங்குல மட்டும் அந்த மும்முனை போட்டி இருக்கும், அது பெருசா ஃபேக்டரா வராது. அப்படின் போது நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றத என்னோட பார்வையா இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.